இதில் பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க. 2 வினாக்களுக்கு 5 மதிப்பெண். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நயம் பாராட்டுக, அதுக்கு அடுத்தது அதிலோட பாடல். இதுவும் வந்து மொழியோட விளையாடு மொழி ஆல்பமில் இருக்குது, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பொறுத்துக. பொறுத்துகல வந்து வாய்ப்பாடில் கேட்டிருக்காங்க. நேர் நேர் நிறை அப்படின்ற மாதிரி. ஸோ வாய்ப்பாடு நமக்கு தெரியும், அதுவும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி பாருங்கள், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த கலைச்சொல்லறிவோம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ற மாதிரி நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அது கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம வந்து சாய்ஸில் கூட ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு கிளியராக அது வந்து தெரியும். அந்தளவுக்கு நம்ம படிச்சிருக்கணுன்றத அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். எவை ஏனும் 2, ஒன்று பொறுத்துக, இல்லை காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, அப்படி இல்லையா வந்து நயம் பாராட்டுக, நெக்ஸ்ட் எது தெரியுமோ. அடுத்தது கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது அல்லது அதுன்ற மாதிரி. 23, அதாவது 8 மதிப்பெண் வினா வந்து 8 மார்க்ஸ் கொஷின். இது லாஸ்ட்டாக நெடு வினா வரும் இல்லையா, கதை, கட்டுரை, கடிதம், அதாவது விரிவானத்தில் வர கதையோ இல்லை கட்டுரையோ இல்லை கடிதமோ அந்த மாதிரி 8 மார்க்ஸில் கேட்பாங்க. எது தெரியுதோ அது இன்டர்னல் சாய்ஸில் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க, பிழை இல்லாமல் எழுதுங்க. மேக்ஸிமம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.